ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி மேலே. முத்துக்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க, கிருஷிக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்றாங்க. இல்லை வேணாம், வீட்டில் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அப்பா கிட்ட சொல்லிப்பார், மாமா கண்டிப்பாக ஒத்துப்பார் கிருஷை பார்க்குறதுக்கு. அவனும் சின்ன பையன், அவன் மட்டும் என்ன பண்ணுவான், நம்ம வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு அதிகமாக உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா பாவம் சின்ன பையன் தாங்க மாட்டான், இல்லை நம்மள தானே அவன் தேடுறான், எனக்காக ஒரு முறை வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மீனா வந்து திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி வேணும்னா உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனேயே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க, கிருஷிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, அவன் எங்களை தான் கேட்டுகிட்டே இருக்கானா, ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட அவனுக்கு செட் ஆகலை, நாங்கள் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்து, உங்களால் தான் இவங்க இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ இது வேறையா, அவனை பார்த்துட்டு வந்தால் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு விஜயா வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அதை கேட்ட உடனேயே முத்து வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. எதுக்காகப்பா இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்க, எதையும் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. முத்து வந்து சின்ன பையன் உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க, அது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஐயோ பாவம்னு கருணைப்பட்டு தான் இப்போ நம்ம இந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே முத்து வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் யாருக்குமே ஒரே ஒரு நல்லது கூட செய்ய மாட்டீங்களா, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் அந்த குழந்தைய பற்றி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க.